இப்போது திருப்பூரில் ரீசண்டாக 2 நாய்களை துடிக்க துடிக்க உயிரோடே தூக்கில் தொங்க போட்டு அது துடிச்சிட்ருக்கிறது பத்தலைன்னு ஒருத்தன் அடிங்கிறான், இன்னொருத்தன் கட்டையை எடுத்து அடிக்கிறான். அடித்து அதை சித்திரவதை பண்ணி கொன்று புதைச்சாச்சு. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்கள் ஆடை துரத்திட்டு போய் கடிச்சிருச்சு, அதனால் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஆடை கடிச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. கடிச்சிருச்சா அடித்து துரத்தி விட்ருக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணால் ஒரு அடி அடித்து தடுத்த மாட்டோம், அடிக்க மாட்டோம், அந்த மாதிரி தான். ஒரு அடி அடித்து இப்போ 2 தடவை விரட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கமே அது வரப்போகிறதில்ல. அதை விட்டுட்டு அதை துடிக்க துடிக்க தூக்கில் தொங்க விட்டு துடிக்கிறது பத்தலைன்னு அதை அடித்து வேற கொன்றீங்கன்னா உங்களை எவ்வளோ கல்லஞ்ச வக்ர புத்தியாக இருக்கும்னு தெரியலை எனக்கு. இல்லை, நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களாம் என்ன ஆடை ரொம்ப செல்ல குழந்தைய அப்படி தாங்கி வளர்க்குறீங்களா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒன்று கசாப்பு கடைக்கு அனுப்பி விற்று காசை பார்த்துருவேன், இல்லை நீயே வெட்டி துண்டு துண்டாக்கி கூறு போட்டு சாப்பிடுவேன். இதை ஃபுட் செயின்னு அது ஏதோ கடிச்சிருச்சுன்னு உயிரோடு அப்படி தூக்கில் தொங்க விட்டு துடிக்க கொண்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? ஒரு 5 அறிவு இல்லை ஜீவன்கள்கிட்ட போய் உங்கள் வீரத்தையும் செயலையும் காமிக்கிறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். அவங்கள்ட்ட எல்லாம் இப்போ நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்க இதுக்குள்ளே வரும், எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக. ஏன் ஆண் குழந்தைகள் கூட இப்போ பாதுகாப்பு கிடையாது. சொல்லப்போனால் இன்னும் கேவலம் மிருகங்கள், பெண் மிருகங்கள் கூட இப்போ பாதுகாப்பு இல்லைங்க. பெண் நாய், பசுமாடு, ஆடு அதை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக நீங்கள்லாம் பொங்கி ஒன்று திரண்டு, ஐயோ இன்னும் இப்படி ஒரு கொடுமை நடக்குது, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று திரண்டு வாங்கலேன், அவங்கள பிடிச்சி ரோட்டில் தூக்கில் போடுங்களேன். அதுக்கெல்லாம் எவனுக்கும் வக்கும் கிடையாது, செயலும் கிடையாது, தைரியமும் கிடையாது, துப்பும் கிடையாது. ஒரு 5 அறிவுள்ள ஒரு ஜீவன்கள்கிட்ட போய் உங்கள் வீரத்தை காமிச்சிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மனிதர்களை கொன்னால் என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இப்போ விலங்கின தன்னார்வலர்களும் அமைப்புகளும் இவங்க இன்னும் சும்மா விடலை, கேஸ் போட்டிருக்காங்க. அது கேஸ் போய்கிட்டு இருக்கு, நிச்சயம் தண்டனை கிடைக்கும். நம்ம மனிதர்கள் கொண்டாலே தண்டனை கிடைக்குதானுங்கிறது அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி விலங்குகளுக்கு எதிராக நடக்கும் செயல்களுக்கு தண்டனை கடுமையாக இருந்தால் தான் இன்னொரு தடவை மற்ற விலங்குகளை சித்திரவதை பண்ணியோ கொல்றதையோ செய்ய மாட்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு இது நடக்குது, தெரியாமல் எவ்வளோ நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. இப்போது ஆடு மாடு பூனை பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுகளோட உணவு அதுகளே தேடிக்கொண்டும் இயல்பு அதுகளுக்கு இருக்குது. ஆனால் நாயை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. மனிதர்களை சார்ந்து வாழக்கூடியது. நம்ம சாப்பிட்ற மிச்சமிதி சாப்பாடு இல்லை நம்ம கொடுக்குற சாப்பாடு தண்ணி தான் அதுகளுக்கு. அதனால் சரியான ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைச்சாலே அதுகள் பசி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வெறி பிடிக்கிறதோ மற்ற கழிவுகளை சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதுகளும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், அந்த தெருவுக்கும் காவலாக நிற்கும். அதனால் உணவு வையுங்க, உணவு வைக்கிறவர்களையும் தடுக்காதீங்க, சரியா? இதை தான் என்னோட தாழ்மையான கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அதோட அந்த நாய்களை கொன்ன அந்த அயோக்கியர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். அவங்களுக்கு இங்கே தண்டனை கிடைக்குதோ இல்லையோ அவங்களோட பாவ கணக்கு கண்டிப்பாக ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த இயற்கை அன்னை எத்தனையோ தடவை இந்த மனிதா இந்த உலகம் உனக்கானது மட்டுமல்ல அனைத்து உயிருக்கும் சொந்தமானதுன்னு சொல்லி எத்தனை எச்சரிக்கை கொடுத்தாலும் இந்த மனித பதர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை, புரிந்து கொள்வதாகவுமே இல்லை. அங்கே செய்கிறத தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்கிற இந்த பாவத்தினால் வர இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட போகிறது நல்ல மனிதர்களும் சேர்ந்து தான். அதனால் பாவங்களை கொஞ்சம் குறைங்க. இதெல்லாம் பெரிய பாவம், கர்மா. உங்கள் சந்ததியர்களுக்கு நல்ல புண்ணியங்களையும் நல்ல விஷயங்களையும் சேர்த்து வைங்க, பாவங்களை சேர்த்து வைக்காதீங்க. நன்றி.